Hi dear students, welcome back to TN English channel. 10th standard virtual revision class series நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கிளாஸ்ல question number 10 phrasal verbs பார்க்க போறோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம சேனல்ல 25 most important phrasal verbs இத மட்டும் நீங்க படிச்சா போதும் அப்படினு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு வர ஸ்டூடண்ட்ஸ் அதை பார்த்திருப்பாங்க. புதுசா வந்தவங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. இப்போ புதுசா வந்தவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். சரிங்களா? அப்ப இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுத போறோம். சரிங்களா? எப்படி ரிவிஷன் டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வீடியோல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு 20 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசல் verbs ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டதா இருக்கட்டும், அந்த ஃப்ரேசல் verbs எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா, எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுதான்னு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு திரும்ப இந்த வீடியோக்குள்ள வாங்க. இந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து வெரி ஷார்ட் வீடியோவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் டெலிகிராம் லிங்க்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ டெலிகிராமில் போய் அந்த கொஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஆன்சர்ஸ் குயிக்காக பார்த்துடலாமா? சரி, போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த க்ரூ டேஷ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் பிஃபோர் தே குட் கம்ப்ளீட் தேர் எக்ஸ்பெடிஷன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரூ, அந்த குழு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வாட்டரும் ஃபுட்டும் தீர்ந்து போச்சு, பற்றாக்குறை ஏற்பட்டது அப்படின்றாங்க. அப்போ அதுக்கான ஃப்ரேசல் verb கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ran out. சரிங்களா? ran out of water and food. ran out அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸாஸ்ட் அப்படின்னு அர்த்தம், தீர்ந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ran out அப்படின்னா எக்ஸாஸ்ட். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின், த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த maid டு டேஷ் த சைல்ட் கேர்ஃபுல்லி. ஸோ இது நிறைய பேருக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ என்னன்னா லுக் ஆஃப்டர். சரிங்களா? லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டேக் கேர். அப்போது த மதர் இன்ஸ்ட்ரக்டர், அம்மா வந்து மெய்டு கிட்ட என் சைல்டை நல்லா பார்த்துக்கோ, டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ டேக் கேர் அப்படின்றதுக்கு ஃப்ரேசல் verb லுக் ஆஃப்டர். சரிங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின், த மீட்டிங் வாஸ் டேஷ் டு த நெக்ஸ்ட் வீக். ஸோ மீட்டிங் வந்து தள்ளி வச்சுட்டாங்க, அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கு என்னது புட் ஆஃப். அப்போ புட் ஆஃப்னா என்னது போஸ்ட்பான். சரிங்களா? போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இப்போ புட் ஆஃப், போஸ்ட்பான்னா புட் ஆஃப். I never dash in the gym. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, I never dash in the gym. அப்போ இதுக்கு வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணுவோம் ஒர்க் அவுட் இல்லையா? I never work out in the gym. ஒர்க் அவுட்னா என்னது எக்ஸசைஸ் இல்லையா? ஸோ இதுக்கும் ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், த சீஃப் கெஸ்ட் டேஷ் ப்ரைசஸ். ஸோ கேவ் அவே. சரிங்களா? கேவ் அவே ப்ரைசஸ், கேவ் அவே த ப்ரைசஸ். கேவ் அவே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃபர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆஃபர் இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட். அப்போ டிஸ்ட்ரிபியூட், ஆஃபர், அதுக்கு வந்து கேவ் அவே. நெக்ஸ்ட் ஒன், வாக்கிங் ஹெல்ப்ஸ் அஸ் டு டேஷ் த கேலரிஸ். பர்ன் ஆஃப். சரிங்களா? பர்ன் ஆஃப் த கேலரிஸ். ஓகே, பர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணுறது? கேலரிஸை வந்து குறைக்கிறது. சரிங்களா? கேலரிஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஓகேவா? ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? பர்ன் ஆஃப்னா ரெடியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர் வில் பி அ டேஷ் இன் த ஆஃபீஸ் நெக்ஸ்ட் வீக். தேர் வில் பி அ ஷட் டவுன். சரிங்களா? அடுத்த வாரம் ஷட் டவுன் இருக்கும். ஷட் டவுன்னா என்னது? பவர் கட். ஓகேவா? ஷட் டவுன் இருக்கும். வி டேஷ் நியூ ட்ரெஸ் ஆன் ஃபெஸ்டிவல்ஸ். வி புட் ஆன். சரிங்களா? புட் ஆன்னா என்னது? வியர், வியர் பண்ணுறது. சரியா? அப்போ வி புட் ஆன் நியூ ட்ரெஸ் ஆன் ஃபெஸ்டிவல்ஸ். நைன்த் கொஸ்டின், சம்டைம்ஸ் வி மஸ்ட் டேஷ் ஃபார் அவர் ஓன் வியூ. ஸோ நம்மளுடைய ஓன் வியூக்காக நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அவுட். சரிங்களா? ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்டே ஸ்ட்ராங் இல்லாட்டி டிட்டர்மைண்ட் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து டிட்டர்மைண்டாக இருக்கணும். ஓகேவா? ஃபார் அவர் ஓன் வியூ நம்ம டிட்டர்மைண்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? அதுதான் ஸ்டாண்ட் அவுட். The air hostess instructed the passengers to wear the seat belts during the dash, during the takeoff.
ஓகேவா? டேக் ஆஃப்னா லீவிங் த கிரவுண்ட், அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து கிரவுண்டை விட்டு மேலே எழும்புது இல்லையா, அப்போ வந்து டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து டேக் ஆஃப், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அடிச்சிடுவீங்க. அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஃப்ளைட் அப்படின்னாலே உடனே டேக் ஆஃப் அப்படின்றது நமக்கு தெரியும். இதெல்லாம் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், டூயிங் டேஷ் எவ்ரிடே இன் த மார்னிங் கீப்ஸ் ஒன் ஹெல்த்தி. அப்போது மார்னிங்கில் என்ன பண்ணுவோம்? வார்ம் அப் பண்ணுவோம். சரிங்களா? வார்ம் அப். ஸோ வார்ம் அப் வந்து நம்ம எந்த ஒரு கேம்ஸாக இருந்தாலுமே விளையாடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த வார்ம் அப். நெக்ஸ்ட், யூ மஸ்ட் டேஷ் சம் மணி ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் லே பை. லே பைனா என்ன அர்த்தம்? சேவ் பண்ணுறது. யூ ஹாவ் டு சேவ் சம் மணி ஃபார் த ஃபியூச்சர். இப்போ சேவ்னா லே பை. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஐ டேஷ் டிக்ஷனரி ஃபார் த மீனிங் ஆஃப் த வேர்ட். ஐ லுக் அப் த டிக்ஷனரி. சரிங்களா? லுக் அப் அப்படின்னா என்னதுன்னா சர்ச். ஓகேவா? சர்ச் ஃபார் சம் இன்ஃபர்மேஷன். ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம தேடுறோம், ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஆன்லைனில் தேடுறோம் அப்படின்னா லுக் அப். சரிங்களா? லுக் அப். நெக்ஸ்ட், ஐ கான்ட் டேஷ் யுவர் லேசினஸ். ஐ கான்ட் புட் அப் வித் யுவர் லேசினஸ். புட் அப் வித் அப்படின்னா என்னது? என்னால் உன்னோட லேசினஸை பொறுத்துக்கவே முடியாது. டாலரேட். சரிங்களா? டாலரேட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ டாலரேட் அப்படின்னா புட் அப் வித். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஐ கான்ட் டேஷ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். ஐ கான்ட் மேக் அவுட் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். மேக் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஓகேவா? நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ கான்ட் மேக் அவுட் அப்படின்னா நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ மேக் அவுட்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ கான்ட் மேக் அவுட் அப்படின்னு வருது. அப்போ கான்ட் மேக் அவுட்னா நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். த சாம்பியன் டேஷ் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆப்பனண்ட். ஸோ சாம்பியன் கேவ் இன். சரிங்களா? கேவ் இன்னா என்னதுன்னா சரண்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? சரண்டர். அப்போது த ஆப்பனண்ட் கேவ் இன் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த த சாம்பியன் கேவ் இன் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆப்பனண்ட். ஓகேவா? இப்போ கேவ் அப்னா என்னது? இதுவும் நம்ம பார்த்துக்கணும். கேவ் இன்னா சரண்டர் ஆகிறது. கேவ் அப் அப்படின்னா விட்டு கொடுத்துறது. ஓகேவா? த சாம்பியன் கேவ் அப் பிஃபோர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் நாங்கள் வந்ததுன்னா கேவ் அப், விட்டு கொடுத்துட்டாரு, தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? த டீச்சர் செட் டேஷ் த மேப் ஆன் த வால். ஸோ இதுக்கு வந்து பாருங்க, லுக் அட் த மேப். இது வந்து சொல்லுவோம் இல்லையா? லுக் அட் திஸ், லுக் அட் தட் அப்படின்னா சீன் அர்த்தம். சரிங்களா? சும்மா அப்படியே பாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். லுக் அட் த மேப் ஆன் த வால். வி ஹாவ் டு டேஷ் அவர் நெய்பர்ஸ். வி ஹாவ் டு கோப் வித் அவர் நெய்பர்ஸ். கோப் வித் அப்படின்னா என்னது? அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? நம்ம நெய்பர்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அப்போ அட்ஜஸ்ட். கோப் வித் அப்படின்னா அட்ஜஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், த மேட்ச் வாஸ் டேஷ் டியூ டு ஹெவி ரெயின். த மேட்ச் வாஸ் கால்ட் ஆஃப். கால்ட் ஆஃப்னா என்னது? கேன்சல். ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்தோம், புட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புட் ஆஃப்னா தள்ளி வைக்கிறது, இல்லை ஒத்தி வைக்கிறது. கால்ட் ஆஃப் அப்படின்னா கேன்சல். புட் ஆஃப்க்கு இன்னொன்றும் இருக்குது. என்னென்னா த ஃபயர் வாஸ் புட் ஆஃப், அதாவது அணைக்கிறதுன்னு சொல்லலாம். தீ அணைக்கிறது, அதுவும் வந்து புட் ஆஃப் தான். சரிங்களா? அணைக்கிறதுனாலும் புட் ஆஃப் தான், போஸ்ட்பான்னாலும் புட் ஆஃப் தான். கால்ட் ஆஃப் அப்படின்னா கேன்சல். சரிங்களா? இன்னொன்று புட் ஆஃப்க்கு வந்து இன்னொரு மீனிங்கும் இருக்குது. சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புட் ஆஃப் அப்படின்னா கேன்சல் அப்படின்றது கூட புட் ஆஃப்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரத்து செய்யப்பட்டதுக்கு புட் ஆஃப் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், வெங்கட் ஃபெல்ட் ஹாப்பி டு டேஷ் ஹிஸ் நியூ நெய்பர்ஸ் டு கெட் அலாங் வித். கெட் அலாங் வித் அப்படின்னா பிகம் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிகம் ஃப்ரெண்ட்லி. ஓகேவா? கெட் அலாங் வித்னா பிகம் ஃப்ரெண்ட்லி, இன் கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான். ஓகேவா? ஸோ இந்த 20 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இதில் எத்தனை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. டில் தென், பாய்.